நான் தான் அந்த பையன்டா. யாரா அந்த பையன்? யாரா அந்த பையன்? வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தி நரேட்டர்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம பிளாக் மூவி அனாலிசிஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிஃபோர் தட் சில சயின்டிஃபிக் டேர்ம்ஸ்லாம் இருக்குது, அதை ஃபஸ்ட் டிஸ்கஸ் பண்ணால் நமக்கு புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஷாடிங்கர் வந்து கேக் அண்ட் கேட் வச்சு ஒரு தியரி சொல்லியிருப்பார். அது எப்படின்னா, ஒரு பாக்ஸ்குள்ளே விஷம் கலந்த கேக்கு அப்புறம் ஒரு கேட்டு ரெண்டையும் வச்சுருவாங்க. ட்ரெடிஷ்னல் லாஜிக் படி இங்கே 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, அந்த கேட் வந்து கேக்கை சாப்பிட்டு செத்துருக்கும், அப்படி இல்லைனா உயிரோடு இருக்கும் சாப்பிடாம. பட் மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அது சாப்பிட்டு செத்துருக்கும், உயிரோடையும் இருக்கும், ரெண்டுமே நடந்திருக்கும். நம்ம அந்த பாக்ஸை திறந்து பார்க்குறது தான் ட்ரிகர் பாயிண்ட். அப்போ தான் நமக்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியும், நம்மளை ஒரு டைம் லைன் கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா இதுதான் நேச்சரோட சமநிலை. நம்ம இப்போ இருக்கிற யூனிவர்ஸ் வந்து பிரைம் யூனிவர்ஸ். நமக்கூடயே இன்னொரு யூனிவர்ஸ் பேரலாக ட்ராவல் ஆகும். அது பேர் தான் பேரலல் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் என்னன்னா, அந்த யூனிவர்ஸில் ஒன்று டைம் வந்து ப்ரையராக இருக்கும், இல்லைன்னா பின்னாடி இருக்கும், சேமாக இருக்காது. அதே மாதிரி ஆக்ஷன்ஸ், எவ்ரி காயின் ஹேஸ் 2 சைட்ஸ்ன்ற மாதிரி நம்ம ஆக்ஷன்ஸுக்கு 2 விதமான எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஒன்று, இங்கே நம்ம எடுத்த ஆக்ஷன் வந்து அந்த இதில் நம்ம எடுக்காமல் இருப்போம், அங்கே எடுத்த ஆக்ஷன் இங்கே எடுக்காமல் இருப்போம், அதுவும் சேமாக இருக்காது. இதனால தான் பேரலல் யூனிவர்ஸ் அப்படி பிரைம் யூனிவர்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகி நிற்கிது. டிவைன் இன்டர்வென்ஷனுக்கு வந்து நம்ம கிறிஸ்டியனில் ரெட் சீன்ற ஒரு இன்சிடென்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதில் எப்படின்னா, காட் வந்து மோசஸை ஒரு டூலாக யூஸ் பண்ணி ரெட் சீ 2ஆக பிளந்து அது வழியாக மக்களை வழி நடத்தி சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரி இந்த படத்தில் என்னன்னா, அந்த ஸ்டாச்சுவை காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாச்சு வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் முடியவே முடியாது. உடனே அதை என்ன சொல்லுவாங்கன்னா, டிவைன் இன்டர்வென்ஷன், அது வந்து அங்கேயே இருக்குன்னு நினைக்குது, அதனால அங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் கூட வரும். அதில் என்னன்னா, பியாண்ட் த நேச்சர் அங்கே ஒரு பவர் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்டாச்சு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி மூவியில் சொல்லியிருப்பாங்க. இதனால தான் அந்த டிவைன் இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க. No words. Crying is only coming. மூவி வந்து 1964 ஸ்டார்ட் ஆகும். அங்கே ஒரு சின்ன சினாரியோ மாதிரி ஓடும். அந்த சீனை வச்சே வந்து மொத்த மூவியோட தீமையும் ஃபோர்ஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்னா, 2லேயுமே வந்து ஃபஸ்ட்டு சூப்பர் மூன் வந்து காமனாக இருக்கும். அதுதான் வந்து வார்ம் ஹோல் கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு ரீசனாகவே இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, ஐசோலேட்டட் பிளேஸுக்கு 2 பேருமே போவாங்க. 2 பேருமே ஐசோலேட்டட் பிளேஸ் தான் போவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் என்னன்னா, இப்போ கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லி எங்கேயோ போவாங்க. அதுமாதிரி இவங்க வந்து ஒரு பிளாட் வாங்கி உள்ளே போயிருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து அந்த ஸ்டாச்சுவுமே. ஏன்னா, லலிதான்ற கேரக்டரும் இந்த ஸ்டாச்சுவை பார்க்குறப்போ அவங்களுக்கு கீழாகவும் ஃபீல் ஆகும். ஆனால் சீன்ஸ்லாம் மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு காமிச்சிருப்பாங்க எதுவும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஜீவாவுக்கு வந்து தேஜாவுக்கு கிரியேட் ஆகும். அதே மாதிரி லவ் ட்ரையாங்கிள் 2 இடத்துலையுமே வந்து லவ் ட்ரையாங்கிள் இருக்கும். ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து மனோகர் அண்ட் லலிதான்ற கேரக்டருக்கு வந்து லவ் ட்ரையாங்கிள் இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஜீவா போர்ஷன்ஸில் வந்து வசந்த் அண்ட் தென் பிரபான்ற கேரக்டருக்கு வந்து லவ் ட்ரையாங்கிள் இருக்க மாதிரி காட்டுவாங்க. இந்த லவ் ட்ரையாங்கிள்னால தான் அங்கே ஒரு கான்ஃப்ளிக்டே கிரியேட் ஆகும். இன்னொன்று என்னென்னா, ஒரு நார்மலான ஒரு விஷயம், அதில் வந்து மனோகர்ன்றது வந்து சிகார் யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி இங்கே வந்து அவங்க பிரியா பவானி சங்கர் வந்து வசந்த்ன்ற கேரக்டருக்கு வந்து சிகார்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிகார் யூஸ் பண்ணுவார். ஒரு சீனில் வந்து ஆரண்யா அண்ட் வசந்த் இவங்க 2 பேருக்கு வந்து சண்டை ஒரு எதுனாலனா, அந்த லவ் ட்ரையாங்கிள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆயிரும். அதனால் ஆரண்யா வந்து வசந்தை விட்டு வார்மூலை கிராஸ் பண்ணிடுவாங்க. அதாவது அவர் ரியாலிட்டியை விட்டு வேறு ரியாலிட்டிக்கு போயிடுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் என்ன நினச்சிருப்போம்னா, ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க வசந்தை விட்டு போகிறாங்க, வேறு ரியாலிட்டிக்கு போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் ஃபஸ்ட்டே வந்து வசந்த் ஆரண்யோட ரியாலிட்டியை விட்டு வெளியே வந்திருப்பார். எப்படின்னா, ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஆரண்யா அங்கே ஒரு லைட் எரியுது, வேற ஒரு புதுசாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அங்கே போய் பார்க்க தனியாக தான் போவார். அப்போ வந்து அவர் தனியாக வார்மூலை கிராஸ் பண்ணி அங்கிட்டு போயிட்டு திரும்பி வருவார். இதை நம்ம கிளியராக அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, இவர் அந்த வார்மூலை கிராஸ் பண்ணி பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வரப்போ மறுபடியும் வந்து ஆரண்யா கேண்டில்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்து அங்கே லைட் எரிஞ்சுட்டு புதுசாக சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஜீவாவும் அவங்க கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கனால அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம நேச்சுரலாக ரியாக்ட் ஆயிடும், என்னது எரிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துட்டு மறுபடியும் போகிறப்ப இப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து போவாங்க. அப்போ 2 பேரும் அந்த ரியாலிட்டி விட்டு வெளியே போய் வேறு ரியாலிட்டியை பார்ப்பாங்க. இது வந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு வாட்டி அந்த வார்மூலை நம்ம கிராஸ் பண்ணோம்னா நம்ம வந்து வேறு ரியாலிட்டிக்கு போயிடுறோம். திரும்பி இங்கிட்ட வரப்பையா நம்ம இன்னொரு ரியாலிட்டிக்கு போகிறோம். ஸோ நம்மளோட கரெக்டான ரியாலிட்டியை கண்டுபிடிக்கிறதே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நம்மளாம் வந்து சேர்ந்தாதான் உண்டு, திரும்பி அதுக்கான போர்ட்வேலாம் கிடையாது. அதே மாதிரி தான் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து என்னடா கால் பண்ண அப்படின்னு சொல்லி வருவார். வந்துட்டு பார்த்தா அந்த கிளாக்ல வந்து டைம் தப்பா இருக்கு அப்படின்னுவாரு. உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் புரியாது, நார்மலான விஷயம், வீட்டுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நெக்லெக்ட் பண்ணிடுவாரு. அதே மாதிரி அங்க வந்து அவர் ஜீவாவை பாக்குறப்ப நான் எப்போ உனக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்பாரு. அப்படி பார்த்தோம்னா ஜீவா வந்து அந்த ரியாலிட்டி இருக்க ஜீவா அவருக்கு ஃபோனே பண்ணல. ஏன்னா அவர் அந்த வார்மூலை வேற கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, வேற ரியாலிட்டியில் இருக்க ஜீவா தான் அவருக்கு கால் பண்ணியிருக்காங்க. அந்த இதனால தான் ரெஸ்பாண்ட் பண்ணி தான் அவர் வந்திருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து உள்ள வரப்ப அங்கே வார்மூல் இருக்கு, இவரும் அந்த வார்மூலை கிராஸ் பண்றப்ப அந்த ரியாலிட்டியில் இருக்க ஜீவாவை பார்க்காம வேற ரியாலிட்டியில் இருக்க ஜீவாவை தான் இவரு வந்து பார்த்திருப்பாரு. அப்புறம்
அப்புறம் போய் பார்த்தா இவன் தான் கால் பண்ணியிருக்கான், இப்போ இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்ட்டு அவர் போகிறப்போ மறுபடியும் அவர் வான்மூலம் தான் கிராஸ் பண்ணி போயிருப்பாரு. அந்த ரியாலிட்டியை விட்டு வேறு ரியாலிட்டிக்கு தான் அவர் போயிருப்பாரு. ஃபோனில் கூட வேறு டைம் இருக்கும். ஆக மொத்தம் என்னன்னா எல்லாருமே ஒவ்வொரு ரியாலிட்டியில் மாறி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் ரியாலிட்டிஸை பற்றி சொல்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த வார்ம்ஹோல் அங்கே கிராஸ் பண்ணி போகிறப்ப அங்கே 2 பேர் இருக்காங்க, திரும்பி வரப்போ இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஆனால் நோட் பண்ணோம்னா அவங்க திரும்பி வரப்போ எல்லா வாட்டியுமே அவங்க வீட்டில் ஒரு இன்சிடென்ட், சின்ன சின்ன ஆக்ஷன் சேஞ்ச் ஆகி தான் இருக்கும். அந்த அது பேர் என்னது, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து உடஞ்சிருக்கும், கேண்டில்ஸ் அணையாமல் இருக்கும், அப்புறம் பத்திக்கிட்ட கேட்டுங்க வந்து திரும்பி பத்தாமலே இருக்கும். நோட்டில் வந்து எல்லாருமே ஒரே எழுதி வச்சிருப்பாங்க கூட சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே இந்த ஒரே மோட்டிவ் தான் இருக்குது, நம்ம எல்லாருமே வெளியில் போகணும் அப்படின்றதுனால. அதனால என்னன்னா எல்லா ஜீவா அந்த பிரியா பவன் சங்கர் 2 கேரக்டருமே வார்ம்ஹோல் விட்டு வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா இவங்க இங்கிட்டு வெளியே போகிறப்ப வந்து அங்கே இருக்கவங்க இங்கிட்டு உள்ளே வர வாய்ப்பு இருக்குது, திரும்பி அவங்க உள்ளே போகிறப்ப இவங்க வெளியே வர வாய்ப்பு இருக்குது. அதனால அங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் ஃப்ரீயாகவே இருக்குது. அதே மாதிரி ஒரு சீனில் காட்டுவாங்க, இவங்க 2 பேரும் ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப அந்த கார் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ரியாலிட்டியில அவங்க வெளியே போக ட்ரை பண்றத அவங்களே பார்ப்பாங்க. இதுல என்னன்னா எல்லாத்துக்குமே மோட்டிவ் என்னன்னா அந்த இதை விட்டு வெளில போகணும். அதனால அந்த வார்ம்ஹோலை கிராஸ் பண்ணி போறதுனால டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. மொத்த ரியாலிட்டியுமே கொலாப்ஸ் ஆகி எல்லாரும் வேற ரியாலிட்டிஸ்ல இருக்காங்க. இதே மாதிரி தான் கிளைமேக்ஸுமே வந்து டைரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. எப்படின்னா வந்து ஜீவா வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பாரு, நான் வந்து உண்மையான அவரோட கரெக்டான ரியாலிட்டியில வந்து ஃபிட் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ கார்ல போறப்ப தான் தெரியும், அவங்க சொல்லுவாங்க நீ ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ண போன, திரும்ப வரலன்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஃபோன்ல பேசிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பிச்சார். அப்போ வந்து நம்ம ரியாலிட்டிலே வரல, வேற ஒரு ரியாலிட்டிக்குள்ள இருக்கும் அப்படின்ட்டு அவர் பதட்டத்திலேயே போயிட்டே இருப்பாரு. பெட்ரோல் பங்க்ல வந்து ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்ட்டு போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க அவரோட ரியாலிட்டியில இருக்கா இல்ல இன்னொரு ஜீவாவும் இருக்கா அப்படின்ட்டு. அப்போ வந்து மனோகர் சொன்னது வந்து ஞாபகம் இருக்கும், ஒரு ரியாலிட்டியில வந்து ஒரு மனோகர் ஒரு ஜீவா தான் இருக்கணும், அதுதான் இயற்கையோட மனோகர் ஒரு வசந்த். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். ஒரு மனோகர் ஒரு வசந்தா இருக்கணும், அதான் வந்து இயற்கையோட சமநிலை அப்படின்னு சொல்லுவாரு. அவர் திரும்பி வந்து கார்ல ஏறிட்டு ஒரு சிரிப்பாரு. அப்பயே புரிஞ்சுக்கணும் இன்னொருத்தவர் ஒரு போட்டு தள்ளி இருப்பாரு அப்படின்ட்டு. அதாவது எப்படின்னா யாருமே அந்த ரியாலிட்டிக்குள்ள இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கிடைக்கிற ரியாலிட்டியில வந்து நம்ம வாழணும் அப்படின்றதுனால 2 ஜீவால யாரோ ஒரு ஜீவா ரியாலிட்டி கிடைச்சா போதும், நம்ம அதுல எப்படியாச்சும் இருந்துடணும். அந்த 2வது வர ஜீவாக்குமே அதே மோட்டிவ் தான், என்னன்னா ஃபிட் ஆகணும் அப்படின்றதுனால 2 பேத்துல யாரோ ஒருவங்க கொண்டுட்டு திரும்ப வந்து கார்ல உட்காடுறாங்க. இதான் வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பற்றி வீடியோ போடணும் பேசணும் அப்படின்னு பிளான் பண்ணப்பே வந்து பயமாக இருந்துச்சு. ஏன்னா இதில் சயின்டிஃபிக் டேர்ம்ஸ்லாம் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இதில் என்னடா வளர போகிறோன்னு பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணோம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த மூவி வேறு இல்லை, ஸோ அதனால் பண்ணோம். நாங்கள் சொன்னதில் எதுவும் தப்பு இருக்கலாம், அதனால வந்து கமெண்டில் வந்து வெண்டல் அப்படிலாம் சொல்லி திட்டாமல் நார்மலாக வந்து சொல்லிட்டு போனால் நல்லாயிருக்கும். See you in the next video. எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று வட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. நான்